2022ல நடந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படை தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயபாட்டு வினைத்தொடர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இதுவே செயபாட்டு வினைனா மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது. சால சிறந்தது. இதுக்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தமற்றது காலப்பெயரும் பண்பு பெயரும். செம்மைங்கிறது பண்பு பெயர் வரும், ஆண்டுங்கிறது காலப்பெயர் வரும். இப்போ சினைப்பெயர்னா கண், தொழிற்பெயருக்கு ஆடுதல். கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் கேட்டு. தணிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மதில். அதுவே கோனா அரசன். நோனா வறுமை. நெடில் எழுத்து நோனா வறுமை. குறில் எழுத்து நோனா நோய். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை குறியில் இருந்துச்சுன்னா அது கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குழரும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. பொருந்தாதது பசு. இது முற்றியலுகரம்ல வரும். ஓசை குறையாமல் அதோட மாத்திர அளவு குறையாம வரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது இசைவு. பொறுத்துக. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. 1 to 3 10 வரைக்கும் பொறுத்துறது. இதுக்கு ஆப்ஷன் டி. 8 7 6 இதுக்கு ஆ ஏ சு. 5 4 3க்கு ரு சா ஞா. 3 2 1க்கு ஞா உ கா. 3 6 9க்கு ஞா சு கு. பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும். ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்கா. சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். அனைத்துமே சரி. கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன.
சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ரெண்டுமே சரி. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. கூற்று 1. ஏரெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது தவறு. ஏரெழுபதை பாடியவர் கம்பர். இப்ப கூற்று 2 மட்டும் சரி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. ஆசிரியர் ஔவையார். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. சீர்காழி ரா. அரங்கநாதன் பிறந்தநாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. சிங்கவல்லி என்று அழைக்கப்படுவது தூதுவளை. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இதுல மகடுவுனா அதுக்கான பொருள் பெண்கள். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியுள்ளது. ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுர அகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. முதலாம் ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். சரியான இணையை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். 1, 3 சரி. உவமை கவிஞர் சுரதா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முடியரசன் இயற்றாத நூல் எது? முடியரசன் இயற்றியது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. முடியரசன் இயற்றாது நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடியில் அமைந்துள்ள மோனை சொற்கள். புனிதமுற்று புத்தக சாலை. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எவ்வகை வாக்கியம்? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதுக்கான வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக.
தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். நெக்ஸ்ட் ஒன், சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரவரிசையை தேர்க. ஆப்ஷன் பி, கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல், தேடினார். பொறுத்துக வெண்பா, செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவலோசை, கலிப்பா, துள்ளலோசை, வஞ்சிப்பா, தூங்கலோசை. கோல்டு பிஸ்கட், இதுக்கான தமிழ் சொல் தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வவல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. நனந்தலை உலகம், முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். நனந்தலை உலகத்துக்கு பொருள் அகன்ற உலகம், இதுக்கான எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிர் பதம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். களம்பகம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் பிளஸ் பகம். களம்னா 12, பகம்னா 6, மொத்தமா 18 உறுப்புகளை கொண்டது களம்பகம். பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்துமே சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது, சந்து இலக்கியம்னு அழைக்கப்படும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. 7 பருவங்கள் பொதுவானது. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பல்லு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். 1964 பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. சரியானது விசும்பு, வானம், மதியம், நிலவு. 1, 2 தவறா இருக்கு. துவரைக்கு பொருள் பவளம், மறைக்கு தாமரை மலர். பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம்.
இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே.சா. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் பட்டம் 1938 நவம்பர் 13 சென்னையில். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் 27 ஜூன் 1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அறிஞர் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. லாஸ்ட் ஒன். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. தேங்க்யூ.